சொல்லுங்க. இது என்னென்ன ஜாக் நிறையா இருக்கு. நம்ம வந்து J33 கம்போடியன் ஆரஞ்ச், வியட்நாம் சூப்பர் அர்லி, டாங் சூர்யா, செந்தூரா, இது இந்த ஏரியால இருக்கிற வெரைட்டிஸ். நம்ம அதாவது இட்ஸ் ஆல் எக்ஸாட்டிக், வெளியில இருந்து வந்த வெரைட்டி. மேபி உங்க கூட செஞ்சு ஃபியூச்சர்ல பாலரும் இது பண்ருட்டியும் பண்ணுவோம். கண்டிப்பா பண்ருட்டி பிஎல்ஆர் எல்லாம் நம்ம பண்மயத்துல ஃபியூச்சர்ல வேகமா வரப்போகுது. இங்க இருக்க பொள்ளாச்சி விவசாயிகள் எல்லாம் பயன்படுத்தலாம். அண்ணன் ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்லாம் வருது, சீக்கிரம் வருது. ஓகே ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்குறது J33. இது என்ன ஸ்பெஷல் உங்களை பொறுத்த வரைக்கும்? உங்க நாங்க வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கிறோம். நாங்களே வியாபாரி தான். ஸோ ஃப்ரூட்ஸ் நாங்களே மார்க்கெட் பண்றதுனால நான் கன்சியூமர் ஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரியும். கன்சியூமர் வந்து ஒரு பழத்தை, அதாவது இது பன்மயம் நர்சரிங்கிறது வந்து கமர்ஷியல் நர்சரி. ஓகே, நம்ம விவசாய கமர்ஷியலா ஒரு ஃப்ரூட் பண்ணணும்னா அவங்களுக்கு தேவையானதா இருக்கும். ரீட்டைல் விட நம்மளுக்கு வந்து இந்த கமர்ஷியலா விவசாயிகள் வந்து எடுக்கிறது தான் இங்க அதிகமா இருக்கும். ஸோ நாம செலக்ட் பண்ற கல்டிவார்ஸும் நம்மளுக்கு வந்து அந்த மார்க்கெட்டபிளான கல்டிவார்ஸ் மட்டும் தான் நம்ம செலக்டே பண்றீங்க. அதுல J33ங்கிறது ஒரு அற்புதமான வெரைட்டி. அதோட அட்வான்டேஜ் என்னன்னா அதோட ஃபிளேக், அந்த பாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசு 3 இன்ச் 4 இன்ச் 3 இன்ச்சுக்கு பக்கத்துல. அதே மாதிரி அதோட கீப்பிங் குவாலிட்டி வந்து அதிகம், ரொம்ப அதிகம். நீங்க அப்படியே அந்த சொலைய மட்டும் எடுத்து சும்மா வச்சீங்கன்னா கூட 5 நாள் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் தான் கேரக்டர். பெரிய முக்கியமான விஷயம் கீப்பிங் குவாலிட்டி தான், ரேட் இன்னும் கூடும். ஆமா, ஸோ அதனால அது வந்து J33 பொறுத்த வரைக்கும் அது அதிகம். இங்க இருக்கிற பிரிக்ஸ் வேல்யூல J33 எல்லாத்தோட அதிகம். இப்ப ஏவிஆருக்கு அதெல்லாம் வந்துருச்சு, அதுக்கு மேல வந்துருச்சு. பண்ருட்டியை கம்பேர் பண்ண முடியாது, அது கண்டிப்பா முடியாது. பட் ஆனா ஒரு அளவுக்கு இருக்கிற கமர்ஷியல்ல நம்ம J33 வந்து ஒரு நல்ல வெரைட்டி. நம்ம செமி டிராஃபா நிறுத்திக்க முடியும். ஒரு 15 கிலோ ரேஞ்சில் காய் இருக்கும். தின்னிங் பண்றத பொறுத்து இருக்கு சைஸ். ஆமா, அந்த ஃப்ரூட் தின்னிங் கண்டிப்பா பண்ணீங்கன்னா அதுல இருக்கும். சின்னதா நிறைய விட்டீங்கன்னா கம்மியா, அதோட சைஸ் கம்மியாயிரும். கீப்பிங் குவாலிட்டி அதிகம். அதே மாதிரி J33 இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க வந்து அதை வந்து நீங்க ட்ரையும் பண்ண முடியும். பெலா வந்து நிறைய யூட்டிலிட்டியில இருக்கு. ஃப்ரூட்டா கன்சியூம் பண்றது, அதை ப்ராசஸ் பண்றது. ஸோ ப்ராசஸ் பண்றதுக்குன்னு ஒரு பெலாக்கு கேரக்டர் இருக்கு. ஓகே, அது வந்து வரிக்க சக்கையா தான் இருக்கணும், கிறிஸ்பினஸா இருக்கணும், ஃபைபர் இருக்கக்கூடாது, கிறிஸ்பினஸா இருக்கணும். அதே மாதிரி அதோட அந்த இது பழுக்கிறதுக்கு முன்னாடி ரா ஜாக்குன்னு சொல்லுவோம், அந்த ரா ஜாக்குக்கான கேரக்டர் இருக்கணும். பால் கம்மியா இருக்கணும். நம்மளுக்கோட அதோட ஈல்டு குவாலிட்டி, அதாவது நாருக்கும் அந்த சொலைக்கும் ரெக்கவர் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அந்த அதுக்கும் இது ஏத்தது. ஸோ நீங்க வந்து அதை எடுத்து நீங்க ட்ரை பண்றீங்க, பவுடர் பண்றீங்க, ரா ஜாக் பவுடர் பண்றீங்க, அது எல்லாத்துக்குமே J33 வந்து நல்ல வெரைட்டி. வேற என்ன ஸ்பெஷல் இல்ல? இதுதான், இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடும் ஃப்ரூட்டாவும் கன்சியூம் பண்ண முடியும். ஆமா, ப்ராசஸிங்கும் பண்ண முடியும். கீப்பிங் குவாலிட்டி அதிகம். பிரிக்ஸ் எல்லாத்தோட இங்க இதுல இருக்கிறதுல பிரிக்ஸ் வேல்யூ அதிகம். வேற என்ன ஸ்பெஷல்? லைக் வருஷம் 2 டைம் காய்க்கும். அன்சீசன்ல காய்க்கும். அன்சீசன்ல வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல வேல்யூ ரொம்ப பெரிய காஸ்ட்டும் நம்மளுக்கு அதிகம் கிடைக்கும். அப்ப இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கொடுக்கலாம். ஆமா, டைரக்ட் கன்சியூமருக்கு நல்லது. சைஸ் நல்லா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு, நல்ல கலர். இது ஐடென்டிஃபை எப்படி பண்றதுன்னா, இதான் J33. நிறைய பேர் என்ன நிறைய கிரவுன்ல ஒரு கட் இடத்துல அதோ பிடிச்சி கரெக்டா தான் பிடிச்சிருக்கு. தம்பி இத காமிப்பா. கிரவுன்ல நிறைய இடத்துல என்னன்னா, நிறைய நர்சரியில அது J33 அவங்க கிட்ட கிடைக்க மாட்டேது. அவங்க வந்து எதையோ ஒன்று காமிச்சு இப்படி ஒரு கட் தான் J33. இங்க பாருங்க, செமையா இருக்கு பாருங்க இந்த கட்ட பருப்பா. இதுதான் இந்த கிரீட வரணும். நான் நிறைய இடத்துல எதையோ கொடுத்து தான் J33 தாய் பராமரிசி அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து J33 சுத்துறாங்க. ஏன்னா விவசாயி தான் தேடுறாங்க, ஆனா எதையோ கொடுக்குறாங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த கட் இருந்தா தான் அது கிங். கிரவுன், இந்த கிரவுன் இருக்கும். கிரவுன் இருந்தா எத்தனை இருக்கு? எல்லா இலையிலயும் இருக்காது, அங்கங்க இலையில இருக்கும். ஸோ இதான் அந்த ஒரிஜினல் J33. அது மாதிரி அதோட கலர் பண்ண ரொம்ப டார்க்கா இருக்குண்ணே மற்ற ஜாக். அதே மாதிரி இதோட அப்ரைட், இதோட லீஃபோட பேட்டர்னே அப்ரைட்டா இருக்கும். மற்றது நம்ம மேல் நோக்கி இருக்கும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளையும் போகும்போது நம்மளுக்கு இது வேற. அதே மாதிரி இந்த வெரைட்டி நல்ல வெரைட்டி, கம்போடியன் ஆரஞ்சு. கம்போடியன் ஆரஞ்சு நான் சொல்றேன். ஆனா இப்ப நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சார்ந்த விவசாயி பாக்குறாங்க இந்த வீடியோவை. ஸோ நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணி தரலாம் நம்ம பண்மை சார்பா? நம்ம பண்றது ஃபீல்டு ப்ரூவன், அதாவது தோட்டத்துல வச்சு பலன் கிடைச்ச ஐட்டம் மட்டும் தான் நாம பண்றோம். இது வந்து R&D ப்ராசஸ் பண்ணி நம்மளதே மதர் பிளான்ட் நர்சரி இருக்கு. நம்மளதே மதர் பிளான்ட், நம்ம எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம தோட்டத்துக்குள்ள தான் பண்றோம். நம்மளே பட் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் நாம பண்றோம். அதே மாதிரி நம்ம வெளியில இருந்து எடுத்தா கூட அந்த மதர் பிளான்ட் இருக்கிற ஃபார்ம்ல தான் எடுப்போம். சரியான நம்ம மதர் பிளான்ட்டை பார்த்து தான் எடுக்கிறோம். அந்த கேரண்டி பன்மயம் கொடுக்கும். ஒரிஜினாலிட்டிக்கு அது நாம கேரண்டி கொடுத்துருவோம். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்றது இல்ல, நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர் ப்ரைஸ்ல நம்ம வந்து செடி எல்லா ரேஞ்சிலையும், அவங்க சின்னது கேட்டாலும் பெருசு கேட்டாலும்
எல்லா ரேஞ்சிலும் நம்மளால பண்ணி தர முடியும். ஓகே ஓகே. ஆனா இதை கமர்ஷியலா யோசிக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துக்கணும் 1-2 எடுத்துட்டு போறாங்க, அதை எடுக்கிறாங்க. ஆனா ஒரு கமர்ஷியலா நான் பழத்தை வந்து ஒரு விவசாயமா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இங்க கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஃப்ரூட்டை நம்மளால முடியற தூரத்துல டிஸ்டன்ஸ் பார்க்கணும். நம்ம ஏரியால ஒரு திருப்பூர் பல்லடம் வரைக்கும் நம்ம ஏரியா இந்த சரௌண்டிங்ல நம்ம ஃப்ரூட்டும் நம்ம கொடுத்து பைபேக் பண்ண முடியும். ஏன்னா நாமளே இந்த ஃப்ரூட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பிராண்ட் வச்சிருக்கோம். ஓகே. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நாம வந்து மார்க்கெட்ல சப்ளை பண்றோம். ஓகே ஓகே. நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்கும் நாம பண்றோம். ஒரு ப்ராசஸிங் யூனிட் ஒன்று. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது கம்போடியன் என்ன புது வெரைட்டி என்னது? கம்போடியன் ஆரஞ்சு அதே மாதிரி தான். இது வியட்நாமோட கொஞ்சம் டேஸ்ட் அதிகம். இது வந்து ஒரு இதோட ஃப்ளேக் வந்து ரெட் ஆகாது, பட் ஒரு சன்ரைஸ் ரெட்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு மாதிரி ஒரு சன்ரைஸ் ரெட், அது கரெக்டான கலர் வந்து சன்ரைஸ் ரெட். அந்த ஃப்ளேவர் வரும். இது வந்து ஸ்வீட்னஸ் வந்து இதே மாதிரி வியட்நாம் மாதிரியே குயிக்கா காய்ச்சிரும். வியட்நாம்ல வந்து ஒரு ஃபங்கல் இஷ்யூ வரும். அதாவது கொஞ்சம் செடி பெருசாகும் போது அந்த காய் வந்து கொஞ்சம் கருப்படிக்கும். அது வந்து அதுக்கும் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இருக்கு. நம்ம கவர் போட்டோம்னா அதெல்லாம் தின் பண்ணி ப்ராப்பரா நம்ம கவர் போட்டோம்னா அதை நல்ல ஈல்டு எடுத்துட முடியும். பட் சிலருக்கு அது தெரியறது இல்ல. அவங்க என்ன ஆகும், எல்லாம் கருப்பாகுது, ஃபங்கல் தான் அது கருப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியட்நாம் பயந்துக்கிறாங்க சிலர் எல்லாம். பட் ஆனா நீங்க ப்ராப்பர் மேனேஜ் எந்த செடியுமே நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணீங்கன்னா அது கொண்டு வரலாம். புரியுது. ஓகே. ஏன்னா இதெல்லாம் கமர்ஷியல் ஆகாம இந்தியாக்குள்ள வந்திருக்காது வாய்ப்பே இல்ல. வியட்நாம் வந்து இது கமர்ஷியல் வெரைட்டி, அவன் கமர்ஷியலா பண்றான். அப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்தா அவனால அதை பண்ணவே முடியல. ஒரு மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ் வச்சிருக்கான். அவன் என்ன பண்றான்னா ஓரளவுக்கு காய் தின் பண்ணிட்டு நல்ல ஷேப்பா இருக்கிற காய்க்கு மட்டும் ஒரு கவர் கட்டி விட்டுற மேல, இந்த கார்பன் ஷீட் மாதிரி, நம்ம நார்மல் பாலித்தீன் ஷீட் மாதிரி ஒரு கவர். நம்ம வாழை கொலைக்கெல்லாம் கட்டுவோம்ல, இந்த தேனி சைடு எல்லாம் வாழைக்கு கவர் கட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து இதுக்கும் ஒரு கவரை கட்டி கீழே ஓப்பன்ல இருக்கும், மேல மட்டும் கவர் கட்டிட்டு அந்த தண்ணி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் குறைச்சிரும். ஒரே ஷேப்பு நல்லா காய் வரும். இது கொஞ்சம் வியட்நாம் அன்ஷேப் ஆகும், பட் ஒரே ஷேப்ல நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி தின் பண்ணீங்கன்னா நீட்டா ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா கொண்டு வர முடியும். அதே மாதிரி கம்போடியன் ஆரஞ்சுல என்ன பிரச்சனைனா, வெளியில பாக்குறது காய் அழகா இருக்காது, கலர் வந்து நம்மளுக்கு வந்து பழுக்கும் போது கலர் வந்து லைட்டா கருப்பாய் வரும். ஓகேங்களா? சோ இத நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஹோல் ஃப்ரூட்டா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அது பிடிக்காது. ஆமா, அது கட் பண்ணிட்டா ரொம்ப கேட்சியான கலர் ஆயிடும். செம்ம ஸ்வீட், சூப்பர் வெரைட்டி. இப்போ லூலு மால்லாம் பண்ற மாதிரி அது ஒரு வேக்யூம் பேக் போட்டு பண்ணா வேற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஓ, சூப்பரா இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நல்ல இது இங்கே எங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் நான் சொல்லி தான் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். இது நாங்கள் அப்ரைட்டாக சொல்லிடுவோம், இது ப்ளஸ் மைனஸ் இருப்போம். ஏன்னா அதை சொல்லாமல் நம்ம விற்கக்கூடாது. தப்பு, உண்மைதான். ஓகேங்களா? நிறைய எல்லா நர்சரி பண்ணுற தவறே தான். விவசாயிகள் சொல்கிறதில் அப்படியே கொடுத்துருவாங்க கேட்டாங்க. ஸோ இதை சொல்லாதான் அவர் ஓகே என்னால் நான் வந்து ஒரு 20 செடி வைக்கிறேன், நான் ஒரு மார்க்கெட் ஒட்டி இருக்கேன், ஒரு டவுன் ஒட்டி இருக்கேன், என்னால் இதை கட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்லேயே நான் பண்ண முடியும், எங்கள் லேபர் இருக்காங்க அப்படின்னா கட் பண்ணி அழகாக நீங்கள் சொலைய கொடுத்தீங்கன்னா அது டபுள் மடங்கு ப்ராஃபிட். உண்மை. இது ஒரு 20 ரூபாய்க்கு விற்குதுன்னா ஒரு 40-50 ரூபாய்க்கு உங்களுக்கு போய் தாராளமாக விற்கும் கிலோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுக்கு இது சூப்பர் வெரைட்டி கம்போடியன் ஆரஞ்சு. ஓகே. வியட்நாம் நம்ம. ஓகே ஓகே. நல்லா பெரிய பெரிய செடியாக இருக்குண்ணா. ஓகே ஓகே. இது என்ன இருக்குண்ணா? வியட்நாம். ஓ, வியட்நாம். இல்லை ரெட் இருக்குங்களா? பிங்க் இல்லை, நம்ம இப்போ ஸ்டாக்ல நம்மளுக்கு இது மட்டும் இருக்கு. இதெல்லாம் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி. ஓகே ஓகே. நம்ம சரி பண்ணணும். ஓகே ஓகே. வியட்நாம் எல்லாம் தெரியல, நிறைய நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சீக்கிரம் இது ஒண்ணுதான். அந்த நிறைய எனக்கு மார்க்கெட்ல இது ஒரு பரவலா இருக்கு. நம்ம வச்சு கொடுத்த நாம வந்து ஃபார்ம் டிசைனும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம ஃபார்ம் முதல்ல வச்சு கொடுத்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்னங்க கருப்படிக்குது, நம்மளே சில டைம் அந்த ஃபங்கல் வரும். நம்மளுக்கு இன்னொரு ஃபார்ம் இருக்கு, அங்க வந்து நம்ம வந்து ஒரு 150 செடி ஹை டென்சிட்டியில வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் இப்போ ஈல்டுக்கு வந்துருச்சு, 2-3 வருஷமா ஈல்டு வந்துட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு அங்க அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ ரொம்ப ஹியூமிடிட்டியான இருக்கிற இடத்துல இது பிரச்சனை வரும். அதுக்கு நீங்கள் அந்த கவர் கட்டுறது ஒரு நல்ல சொல்யூஷன். அப்போ கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாகிறது வர வாய்ப்பு இல்லை. வியட்நாம் வந்துங்க எனக்கு ஒரு தோட்டத்தில் நான் வந்து எனக்கு எலுமிச்சை வாடிச்சு, வியட்நாம் அப்படியே நின்றுச்சு. ட்ரை அப்படி தாங்கி வந்து டேஸ்ட்டும் அதே மாதிரி அந்த ட்ரை கிளைமேட்ல ஏறிட்டே இருக்கும், ஸ்வீட்டும் ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தாராளமாக பெலா போகலாம். ஸ்டார்டிங் நீங்கள் அதை வீக்லி ஒன்ஸ் ஒரு இரிகேஷன் கொடுக்குற செட்டப் இருந்தாவே பெலாவை நீங்கள் அழகாக வளர்த்திடலாம்.
இதெல்லாமே நம்மளை சுத்தி தென்னை மரம் இருக்கிறதுனால கோகோனட்குள்ள என்ன பண்ண முடியும்? தென்னை மரம் நம்மளுக்கு நிறைய வில்ட் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு ஆல்டர்னேட் கிராப் வேணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வில்ட் வந்துரும் தெரியும், அதை ஆன்டிசிபேட் பண்ணி வேற ஒரு ஃபார்மிங் குள்ள போயிட்டோம்னா, ஏன்னா திருப்பி நான் விவசாயவே சொல்றேன், திருப்பி எங்கனால எல்லாம் வேலை செய்ய முடியாது, சோம்பேறி ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஆயிட்டோம். ஓகே, சோ இனி நாங்க போய் ஒரு வாழையோ கிழங்கோ கரும்போ மஞ்சளோ வாய்ப்பே இல்லை. அதுக்கு லேபரும் கிடைக்கிறது எல்லாமே பிரச்சனை. சோ அடுத்ததும் பிளான்டேஷன் தான். ஓகே, ஆனா அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கிற விவசாயி என்ன பண்றாங்க, இப்பவே இன்டர் கிராப் உள்ள வந்து ஃபியூச்சர்ல அந்த தென்னை மரம் போனதுக்கு அப்புறம் அந்த காடு எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம். அப்படி வர்றவங்க தான் இதை எடுக்கிறாங்க. சூப்பர். பெலா கொண்டு போறாங்க, அபியூ கொண்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம தென்னை மரம் போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அதெல்லாமே நல்லா இன்னும் அது அப்போ அது வந்து பெலா தோப்பாயிரும், அபியூ தோப்பாயிரும், மங்குஸ்டான் பண்றவங்க பண்றாங்க. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது. சூப்பர். கொஞ்சம் ஃபார்வர்டா யோசிக்கிறவங்க இந்த ஐடியாக்குள்ள வரல. ஃபார்வர்ட்ல இதான் வந்து தேவை இருக்கு இன்னைக்கு, வேற வழி இல்ல. ஆனா ஃப்ரூட்டுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஃப்ரூட்டோட கன்சியூம் அதிகமா இருக்கு. எல்லாரும் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்துட்டு எல்லாரும் கன்சியூம் அதிகமா, எல்லாரும் நிறைய வந்து உடல் குறைபாடுக்கு முதல் கன்சியூமே ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் தான். அப்புறம் பெரிய மார்க்கெட் இருக்கு, அப்போ குளோபலைஸ் இப்போ ஈஸி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நினைச்சா நம்ம எங்க வேணா கொடுக்கலாம். ஒரு FOB மாதிரி ஃபார்ம் பண்றப்போ ஒரு வேர்ல்டு வைட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு ட்ரேட் ஷோ பண்ணலாம், நிறைய இருக்கு வாய்ப்பு. இங்க வந்து மேபி பொள்ளாச்சிக்கெல்லாம் மங்குஸ்டன் இது அபியூ இதெல்லாம் ஐடியலா சூட் ஆகும். ஓகே, நமக்கு பொள்ளாச்சி நம்ம சென்னை மார்க்கெட் கொடுக்கலாம், KR மார்க்கெட் பெங்களூர் நிறைய வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் பெரிய கன்சூமர் இல்லைங்களா? ஆமா, நம்ம கோயம்புத்தூர் மட்டும் தான், நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கே கரெக்டா இருக்கு. இது என்ன ரேட்டுனா? வியட்நாம் தான். டங்சூரியா எங்க இருக்குண்ணா? டங்சூரியா இப்போ இல்லை ஸ்டாக். ஓகே. டங்சூரியா பற்றி உங்களோட கருத்துனா எப்படி இருக்கு? அது பண்ணலாம். அது வந்து அந்த ரெட் கலர் இருக்கிறதுனால ஃப்ளஷ், ஆமாம் ஃப்ளஷ், அதனால மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு ப்ரீமியம் கேட்சியான கலர். சித்துவெல்லாம் இங்கே காய்க்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. எனக்கு நம்மளுக்கே ஒரு 6 வருஷம் பிளான்ட் எல்லாம் இருக்கு, இன்னும் காய்க்க வரல. சில இதெல்லாம் காய்ச்சிருக்கு, இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஐ திங்க் ஒரு சீசன்ல எடுத்தாங்க, IHR இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதெல்லாம் அடுத்த வருஷத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஈல்டு வர ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம சித்து மார்க்கெட்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ஏரியாவில் சித்து இல்லை. டாங்சூரியா அதே மாதிரி தான், இப்போ இல்லை. சிந்தூரா டாங்சூரியா, இந்த ரெட் ஃபிளாக்ல வந்து சிந்தூரா ரெட் சூரியா. இன்னும் நம்ம வியட்நாமில் ரெட் ட்ரை பண்ணல. வியட்நாம் ரெட்டும் நல்லா இருக்கு. நான் நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து நல்லா இருக்கு. ஸோ வியட்நாமில் எனக்கு என்னன்னா, அது கொஞ்சம் கீப்பிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இல்லை, ஜென்ரலாகவே வியட்நாம் வந்து நம்ம J33 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி, கீப்பிங் குவாலிட்டி கம்மி. சோலா வந்து லைட்டாக சுதன் ஆகும். ஸோ வியட்நாம் எங்க மார்க்கெட்டபிள்னா, நீங்க வந்து ஹோல் ஃப்ரூட்டா வாங்கிட்டு போற ஒரு கன்சியூமருக்கு அங்க கரெக்டா இருக்கும். ஒரு 3 கிலோ ஏன்னா ஃபேமிலிக்கு வேணும். அவங்களுக்கு சின்ன ஃபேமிலி இப்போ எப்படி மாறுதுனாங்க, ஏன்னா பிகாஸ் நாங்க ஃப்ரூட் குரூ இருக்கிறனால கன்சியூமர் டெய்லி பாக்குறதுனால சொல்றோம். குழந்தைகளுக்கு அந்த ஜாய் ஆஃப் கட்டிங் அ ஃப்ரூட், ஏன்னா பலாப்பழத்தை ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு, அதை கட் பண்ணி அதை சொலை எடுக்கிறதுங்கிறது அதுவே சிலருக்கு பிடிக்குது. ஸோ கன்சியூமர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னடா பால் இதை அப்படின்னு யோசிச்ச கன்சியூமருக்கு இப்போ அது வந்து ஒரு ஜாயா ஒரு வீட்டில் வந்து நாம அது ஒரு சின்ன ஒரு இது மாதிரியே நாம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து வியட்நாம் சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அதில் பால் ரொம்ப கம்மி, ஓகேங்களா? அதனால நம்மளால சின்ன சைஸ், பால் ரொம்ப கம்மி, கிறிஸ்பியா இருக்கு, ஆல் சீசன். ஸோ அப்படிங்கும் போது இது வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல அந்த கேட்ச் பாயிண்ட் அது. ஸோ அதனால கன்சியூமர் வந்து சம்டைம்ஸ் கேட்குறாங்க, நம்மளுக்கு வியட்நாமில் ப்ரீ புக்கிங் போகும். நம்மளுக்கு ஒரு 20 காய் 30 காய் வாரம் கொடுப்போம். நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்குது, 150 மரம் தான் இருக்குது. ஸோ 20-30 காய் போகும்போது அது போயிட்டே இருக்கும். 1 hour 2 hours வித்துரும். ஓகே, ஸோ அது பண்ணலாம். ஆனால் அந்த ஹோல் ஃப்ரூட்டாக கொடுக்கறதுக்கு வியட்நாம் சூப்பர். நீங்கள் ஃப்ளேக் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணால் J33 மாதிரி மேபி நம்மளுக்கு பண்ரொட்டி இப்பெல்லாம் அதெல்லாம் யோசிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் பெரிய சைஸ் வரும். J33 15 கிலோ, பட் பண்ரொட்டி பழம் இன்னும் கூட சைஸ் வர்றதுனால அதை வந்து நம்ம வேற மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு, ஏன்னா ஃபுல் கன்சியூமர் அதை வாங்க மாட்டாங்க 30 கிலோவெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த டேபிள் வெரைட்டிஸ் ஓகே. ஆனால் இப்போ நாம எடுத்துருக்க சாக்லேட்டோ R42 எல்லாமே சின்ன சைஸ் தான். ஏன்னா அதான் வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்குது. அதையும் நம்ம யோசிச்சு நடத்துகிறோம், பண்ணுவோம்.